நீங்களும் நானும் ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு அழைக்கப்பட்டவர்கள். இதை நீங்கள் அறிந்து மற்றவர்களை நீங்கள் ஆசீர்வதியுங்கள். அப்போ ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்கிறார்கள். அப்போ மற்றவர்களை ஆசீர்வதிப்பது என்பது கிறிஸ்தவத்தில் இருக்கிற ஒழுங்குகளில் இதுவும் ஒரு ஒழுங்காக இருக்கிறது. இது ஒரு கிறிஸ்தவ ஒழுக்கம். மற்றவர்களை ஆசீர்வதிப்பது என்பது ஒரு கிறிஸ்தவ ஒழுக்கம். நாம் தேவனிடத்தில் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம், நல்லது. அதற்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிறவர்கள் மாத்திரமல்ல, மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறவர்கள். இந்த இடத்துல பேதுரு சொல்றாரு, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்கள். அப்படின்னா ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கிறவர்கள். நீங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறவர்கள் என்றால் நீங்கள் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களாக இருப்பீர்கள். எப்படிப்பட்டவங்களை நாம் ஆசீர்வதிக்கணும்னா, நம்மை சபிக்கிறவர்களையும் நாம என்ன செய்யணுமா? ஆசீர்வதிக்கணுமா? இந்த அளவுக்கு தேவன் நம்மிடத்தில் அதை எதிர்பார்க்கிறார். இந்த எதிர்பார்ப்புகளை நாம் பூர்த்தி செய்யும் போது தேவனால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். இந்த நிருபத்தினுடைய பின்னணி நான் உங்களுக்கு சொல்றேன். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம். சிதறி இருக்கிற பரதேசிகளுக்கு எழுதப்பட்டது. இந்த நிருபம் பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருந்த ஒரு விசுவாச கூட்டத்திற்கு எழுதப்படுகிறது. சிதறி இருக்கிறவர்கள் பரதேசிகள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவங்க ஒன்று யூதர்களா இருக்கும் போது சிதறி போயிருக்க வேண்டும், இல்லைன்னா இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினது நிமித்தமான பிரச்சனைகள் நிமித்தமாக இவர்கள் சிதறி போயிருக்க வேண்டும். பரதேசிகள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவர்கள் இருக்க வேண்டிய இடத்தை விட்டு வேறு இடத்தில் வாசம் பண்ணுகிறவர்கள். இப்போ உங்களுக்கு மதுரை சொந்த ஊர், சொந்த இடம் எல்லாம் இங்கே இருக்குது. இதை விட்டுட்டு ஊழியத்தின் நிமித்தமாய் இயேசுவை பின்பற்றுகிறதுனால உங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கத்தின் நிமித்தமாக நீங்கள் வேற எங்கேயாவது போய் இருந்தீங்கன்னா, அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த இடத்துல சிதறி இருக்கிறவர்கள் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. பரதேசி என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அன்றைக்கு ரோம ராஜ்யத்தில் கிறிஸ்தவர்கள், அதாவது இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் வைத்தவர்களுக்கு நிறைய நெருக்கடிகள் வந்துச்சு. அந்த நெருக்கடிகளில் அநேகர் தனிமைப்படுத்தப்பட்டாங்க. நல்ல நல்ல அந்தஸ்துகளை ஜனங்கள் இழந்து போனார்கள், ஆஸ்திகளை இழந்து போனாங்க, வருமானங்களை இழந்து போனாங்க, தொழில்களை இழந்து போனாங்க. இப்படிப்பட்டவர்களை தான் இங்கே நாம் என்னென்னு பார்க்கணும்னா, சிதறி இருக்கிறவர்கள் மற்றும் பரதேசிகள். அப்போ அன்றைக்கு ஆராதனை முறைமைகள் எப்படி இருந்துச்சுன்னா, விக்கிரகங்களை ஒரு பக்கம் ஆராதிக்கிறாங்க, ரோம ஆட்சியாளர்களையும் அவர்கள் தெய்வமாய் ஆராதிக்கிறாங்க. அந்த காலம் எப்படிப்பட்ட காலமாக இருந்துச்சுன்னா, விக்கிரகங்களை ஆராதிக்கிற காலமாகவும் இருக்கு, ரோம ஆட்சியாளர்களையும் தெய்வமாய் என்ன செய்கிறாங்க, இந்த ஜனங்கள் ஆராதிக்கிறார்கள். இப்படி இவங்க விசுவாசிக்கிறவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, இந்த ஆராதனை முறைமைகளை எதிர்க்கிறார்கள். விக்கிரக ஆராதனை விட்டுட்டு அவங்க வெளியில வராங்க, மனுஷ ஆராதனை விட்டுட்டு அவங்க வெளியில வராங்க. இந்த ஆராதனைகளை நிறுத்தும் போது என்ன ஆகுதுன்னா, ஊருக்குள்ள பிரச்சனை வருது. இவங்க எதுக்கு விக்கிரகங்களை ஆராதிக்கிறாங்க, ரோம ஆட்சியாளர்கள் எதுக்கு தெய்வமா ஆராதிக்கிறாங்கன்னா, அவைகளை ஆராதித்தால் அந்த தெய்வங்கள் என்ன செய்யணும், இவங்களை பாதுகாக்கும். குறிப்பா இவங்க அழிச்சிடாது, பஞ்சத்தினால் அழிக்காது, வறுமையினால் அழிக்காது, பொருளாதாரத்துல பிரச்சனைகள் வராது அப்படின்னு இவங்க ஆராதிக்கிறாங்க. இப்ப இந்த ஆராதனையை நிறுத்தும் போது ஊர் எதுக்கு பயப்படுதுன்னா, இந்த தெய்வங்கள் நம்மளை அடிச்சிடும், பஞ்சம் வந்துடும், பொருளாதாரத்துல நம்ம சீரழிஞ்சிருவோம் அப்படின்னு இவங்க பயந்ததுனால இந்த விசுவாசிக்கிறவர்களுடைய கூட்டத்தை பகைக்கிற கூட்டமாய் அவங்க பார்க்கலாம். இவங்க இந்த தெய்வங்களுக்கு பலியிடாம போனா இந்த தெய்வங்கள் என்ன செஞ்சிடும், நம்ம ஊரை அழிச்சிடும், வருமானம் அழிச்சிடும், பொருளாதாரம் சீரழிஞ்சிடும், சீர்குலைஞ்சிடும். இந்த பயங்கள் இருக்கிறதுனால ஊர் என்ன செய்யுதுன்னா, இந்த ஜனங்களுக்கு நெருக்கடி கொடுக்கிறது, இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு நெருக்கடி கொடுக்கிறது. அப்ப இவங்க தனிமையாக்கப்படுகிறார்கள், வருமானங்களை இழந்து போறாங்க. இவங்களோட யாரும் வியாபாரம் செய்யறது இல்லை, வரவு செலவு வைக்கிறது இல்லை, ஊரை விட்டு இவங்க என்ன செய்யப்படுகிறார்கள்,
ஒதுக்கி வைக்கப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட பிரச்சனைகளை உண்மையாகவே ஆதி திருச்சபை சந்தித்தது. அதனாலதான் இந்த தெளிவா போட்டிருக்கு. ஒன்று கலாத்தியா, கப்பத்தோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களில் சிதறி கிடக்கிறாங்க. ஒரு பிரச்சனை வரும்போது வேற இடங்களுக்கு போய் அவங்க செட்டில் ஆகிறதுக்கு நினைக்கிறாங்க. இப்படிப்பட்ட பிரச்சனையில் இருந்தவர்களுக்கு இந்த நிருபம் எழுதப்பட்டது. புரிஞ்சவங்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப இவங்களுடைய பழைய வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு? 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். வாழ்க்கை முறை லைஃப் ஸ்டைல இருந்து இவங்க வெளியில வர்றதுனால ஊர் இவர்களை என்ன செய்கிறதுனா பகைக்கிறது. துன்மார்க்க உலையில அவர்களோடு இராமல் இருக்கிறதை குறித்து அவங்க என்ன செய்கிறார்கள்னா இந்த விசுவாச கூட்டத்தின் மேல அவர்கள் கோபப்படுகிறார்கள். இதனுடைய விளைவு என்ன? இதனுடைய விளைவு என்னன்னா இந்த ஜனங்கள் மேல் பொய்யான குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது. அவருடைய குடும்பங்கள் வன்முறைக்கு ஆளாகப்படுகிறது. பொருளாதாரத்தில் இவர் ஒரு அந்நியர்களாகவே இவர்கள் என்ன செய்யறாங்கன்னா இவங்க குடியிருக்கிற இடங்கள்ல குடியிருந்து கொள்வது. விசுவாசம் என்ன செய்யப்படுகிறதுனா சோதிக்கப்படுகிறது. இது சோதிக்கப்பட்டு கவனிங்களேன், இந்த விசுவாசிகள் பழைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டார்ல, இவருடைய புதிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, இவர்கள் எதற்காக அழைக்கப்பட்டவர்கள் பேதர் தெளிவுபடுத்துகிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு. அந்தகாரத்தினின்றுனா உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஏற்கனவே சொல்லிட்டோம். காம விகாரம், ஆமா, துர்ரிச்சை, துன்மார்க்கருடைய உளையான சேரை எல்லாம் பார்த்துட்டோம். இதுதான் அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான பாருங்க. இவர்களுடைய புதிய அடையாளத்தை பேதுரு இந்த இடத்துல விளக்கி சொல்லுகிறார். நீ இப்போ பழைய கூட்டம் இல்ல, அந்த ஜனங்களோடு ஜனங்களாய் வாழ்கிற ஜனனி இல்ல. அதற்கு பதிலாக தேவனுடைய புண்ணியங்களை, தேவன் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறாரோ அவைகளை அறிவிக்கிற கூட்டமாய் கர்த்தர் உன்னை மாற்றி இருக்கிறார். நீ தேவனுக்கு ஆராதனை செய்கிற ஆசாரிய கூட்டம். இதுவரைக்கும் எதையே ஆராதனை செஞ்சீங்க, இனி நீங்கள் தேவனை ஆராதிக்கிற ஆசாரிய கூட்டம். பரிசுத்த ஜாதி, தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம். இனி நீ தேவனுக்காக வாழ வேண்டியவன் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. 11வது வசனத்துல மாம்ச இச்சைகளை விட்டு விலகின்னு சொல்றாரு. 12வது வசனத்துல நீங்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்றார். உங்க வாழ்க்கையில தேவன் மகிமைப்படணும்னா உங்களுடைய நடக்கைகள் நல் நடக்கைகளாக இருக்க வேண்டும் என்று அவர் அழைப்பு கொடுக்கிறார். அப்போ இதிலிருந்து நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம்னா, நீங்க ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள். இருளின் ராஜ்யத்திலிருந்து வெளிச்சத்தின் ராஜ்யத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள். இப்போ நீங்க வேறு ஒரு ராஜ்யத்திற்கு சொந்தமானவர்கள், நீங்கள் உயிர்த்தெழ வேண்டியவர்கள். இப்படிப்பட்ட நிச்சயத்தோடு இந்த புதிய வாழ்க்கையை நீங்கள் வாழுங்கள். வேத வசனங்களுக்கு அர்ப்பணித்த வாழ்க்கையை வாழுங்கன்னு சொல்லி பேதுரு என்ன செய்கிறார்? இந்த ஜனங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். 1 பேதுரு 3:9 நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஆசீர்வாதம் என்றால் என்ன? இந்த ஆசீர்வாதம் அப்படிங்கிற கிரேக்க வார்த்தை என்ன அர்த்தம்னா, நல்ல வார்த்தை என்று அர்த்தம். ஒருவரை பற்றி நன்மையாக பேசுவது என்று அர்த்தம். அது மாத்திரமல்ல, தேவ தயவை, தேவ கிருபையை ஒருவருடைய வாழ்க்கையில் கொண்டு வருவது என்ற அர்த்தம். அது மாத்திரமல்ல, நன்மையை வாழ்த்தி கூறுவது என்று அர்த்தம். அப்போ ஆசீர்வதிக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நல்ல வார்த்தைகளை நீங்கள் சொல்லும்போது நீங்கள் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறீர்கள். உதாரணத்துக்கு ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல 28வது வசனம் நினைக்கிறேன். பின்பு தேவன் அதுல இருக்கா கடைசியில வாசி 28. தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இந்த வசனத்துல எது முக்கியம்?
வசனத்தில் எது முக்கியம்? பழுகி பெருகி. நம்ம செய்திக்கு நான் இது வரைக்கும் பேசிட்டு இருக்கேன்ல, என்று சொல்லி இப்படின்னா இது ஆசீர்வாதம் இல்லை. எதையாவது ஒன்று சொல்லிட்டு கையை நீட்டும். சும்மா ஆசீர்வதிக்கிறேன்னு ஆசீர்வாதம் இல்லை. ஒருத்தன் பிறந்த நாள் வாழ்த்து வாங்க வரான், என்ன சொல்லுவீங்க? கப்பால இருக்கிற முட்டாய் அள்ளி வாயில போட்டு ஈம்பி ஏதாவது ஒன்று சொல்லுங்க. நல்லா இருப்பப்பா, நல்லா படிப்பப்பா, இதே ஒன்று சொல்றோம்ல, அதுதான் ஆசீர்வாதம். தேவன் ஆசீர்வதிக்கிறார். என்ன சொல்லி ஆசீர்வதிக்கிறாரு? பழுகி பெருகுங்க, பூமியை நிரப்புங்க, கீழ்ப்படுத்துங்க, ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி, அதை தான் கிரேக்க வார்த்தை சொல்லுகிறது. ஆசீர்வாதம் என்றால் என்ன? நல்ல வார்த்தை. நீங்கள் நல்ல வார்த்தைகளை மற்றவர்களை பார்த்து சொல்லும்போது நீங்கள் மற்றவர்களை ஆசீர்வதிப்பீர்கள். நீங்க உங்களை குறித்து பேசும்போதும் சரி, மற்றவர்களை குறித்து பேசும்போதும் சரி, நல்ல வார்த்தைகளை பயன்படுத்த நாம் பழக வேண்டும். ஒருவரை பற்றி நன்மையாய் நாம் பேசும்போது நாம் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். ஒருத்தருக்கு தேவனுடைய கிருபை கிடைக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நாம் அவர்களை என்ன செய்கிறோம்னா ஆசீர்வதிக்கிறோம். ஒருத்தருக்கு நல்ல ஒரு வாழ்த்து செய்தி நாம சொல்லும்போது என்ன செய்கிறோம்னா நாம் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறோம். ரைட். ஆசீர்வாதத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள். அழைப்பு என்றால் என்ன? தேவன் ஒரு நோக்கத்தோடு நம்மை அழைக்கிறார். அவர் தம்மை விசுவாசிக்கிறவர்களை தம்முடைய நோக்கத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு வாழ்க்கை முறைக்கு அழைக்கிறார். அப்ப அழைப்பு அப்படின்னா என்னன்னா, அவர் ஒரு வாழ்க்கையை நமக்கு நிர்ணயிச்சிருக்கிறார். இவன் இப்படி வாழணும்னு அவர் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறார். அந்த எதிர்பார்ப்பிலிருந்து தேவன் நம்மை அழைக்கிறார். அப்ப அழைப்பு என்றால் தேவன் ஒரு நோக்கத்தோடு நம்மை அழைக்கிறார். இந்த அழைப்பிற்கான, ஆசீர்வாதத்திற்கான அழைப்பினுடைய ரூட் எங்க இருக்குன்னா, வேர் எங்க இருக்குன்னா, ஆபிரகாமின் உடன்படிக்கையில் இருக்கிறது. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள் நல்லா நமக்கு பரிச்சயமான வசனங்கள் தான். அதுல கடைசியில் அது எப்படி முடியுதுன்னா, 2வது வசனத்துல நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இது அடிப்படையான உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களில் ஒன்று. ஆசீர்வாதத்திற்கு கிரேக்க வார்த்தையில உங்களுக்கு அர்த்தம் என்ன நான் உங்களுக்கு சொன்னேன். எபிரேயத்தில் அது அர்த்தம் எப்படி இருக்குன்னா, ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லுவதை தாண்டி கவனிங்க, அதுல தயவு, சமாதானம், கனி கொடுத்தல், தெய்வீக அங்கீகாரம் மற்றும் உடன்படிக்கையின் உறவு இருக்கிறது. கிரேக்க வார்த்தையில் ஆசீர்வாதங்கிற வார்த்தைக்கு நன்மையான வார்த்தைகளை சொல்லுதுங்கிற அர்த்தம் இருக்கு. எபிரேய வார்த்தையில ஆசீர்வாதம் என்ற வார்த்தைக்கு தேவனுடைய தயவு, அதுல சமாதானம் இருக்கு, அதுல கனி கொடுத்தல் இருக்கு, அதுல தெய்வீக அங்கீகாரம், தேவன் உங்களை அங்கீகரிக்கிற காரியம் இருக்கு. அது மாத்திரமல்ல, உடன்படிக்கையின் உறவு இருக்கிறது. அப்ப தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறாரு. நல்லா கவனிங்க, தேவன் ஆபிரகாமை அழைக்கும் போது அவன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று அவனை அழைக்கிறார். 2வது, இந்த ஆபிரகாம் மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவர் அழைக்கிறார். கரெக்டா? உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இதே பிழையாம் சம்பவத்தில் ஒரு காரியம் சொல்லப்படுது. நீ யாரை ஆசீர்வதிக்கிறியோ அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ யாரை சபிக்கிறியோ அவன் சபிக்க. பாருங்க, அந்நிய ராஜா அதுல தெளிவா இருக்கான், நாமும் அதுல தெளிவா இருக்கணும். புரிஞ்சவங்க ராமின்னு சொல்லுவாங்க. அப்போ கவனிங்க, இதை ஆண்டவர் எப்படி அமைத்திருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு சொல்றேன். தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். நல்லா கவனிங்க, தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்னா, தம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் மற்றவர்களை ஆசீர்வதிக்கணும்னு எதிர்பார்க்கிறார். தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாம் என்ன செய்கிறார்னா, ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்ததுனால, ஆபிரகாம் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறதுனால,
அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம். ஆபிரகாமுக்கு இன்னொன்னு சொல்லப்படுது, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் என்ன செஞ்சுவேன்? ஆசீர்வதிப்பேன். அப்ப ஆபிரகாம் ஆசீர்வதிச்சாலும் ஆசீர்வாதம் தான், நீங்க ஆபிரகாம ஆசீர்வதிச்சாலும் ஆசீர்வாதம். புரிஞ்சவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க. இப்படிதான் என்ன செய்திருக்கிறார். இப்ப நம்ம ஆபிரகாமுக்கு தானங்க இதெல்லாம், நமக்கு எப்படிங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள்ல வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. கலாத்தியர் 3:13-14 ஸ்கிரீன்ல பார்த்தே வாசிக்கலாம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் நமக்கு வரும்படியாகும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப விசுவாசிகளாகிய நாம் ஆசீர்வதிக்கப்படவும் ஆபிரகாமை போன்று ஆசீர்வதிக்கும் ஊழியத்தை செய்யவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஊழியம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இந்த தலைப்புல ஒரு 6 காரியங்களை இன்றைக்கு நாம தெளிவாய் புரிந்து கொள்ள போகிறோம். முதல் காரியம் என்னன்னா, நாம் மற்றவர்களை ஆசீர்வதிக்கும் போது தேவ சுபாவத்தை நாம் வெளிப்படுத்துகிறோம். ஏன்னா தேவன் தான் யாருன்னா, தேவன் தான் ஆசீர்வதிக்கிறவர். ஆசீர்வதிக்கிற குணம் யாருடைய குணம்னா, இது தேவனுடைய குணம், இது தேவனுடைய சுபாவம். அப்ப நீங்க மற்றவர்களை ஆசீர்வதிக்கும் போது எந்த சுபாவத்தை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள்னா, தேவனுடைய சுபாவத்தை வெளிப்படுத்துகிறீர்கள். லூக்கா 6ஆம் அதிகாரம் 35வது வசனம். லூக்கா 6:35. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. யாருக்கு நன்மை செய்யறோம்? நன்றி அறியாதவர்களுக்கு. நம்ம யாருக்கு நன்மை செய்வோம்? போன தடவை செஞ்சதுக்கு அவன் நன்றி சொன்னானா? போன தடவை செஞ்சதுக்கு நன்றி சொன்னான். அவர் யாருக்கு நல்லது செய்யறாரா? நன்றி அறியாதவர்கள். நன்றி சொல்லாதவங்க கூட கிடையாது. அந்த நன்றினா என்னன்னே தெரியாத ஜனக்கூட்டம்லாம் இருக்கு. நீங்க வட இந்தியா ஊழியத்துக்கு வந்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரிலாம் பார்ப்பீங்க. நீங்க இறங்கி போய் ஒன்று செய்வீங்க, அவனுக்கு தேங்க்ஸ்ன்னு கூட சொல்ல தெரியாது. அவனை தான் இங்கே போட்டிருக்கு, நன்றி அறியாதவர்கள். நீங்க நன்மை செய்யும் போது ஒருத்தன் உங்களுக்கு தீமை செய்வான், அவன் தான் யாருன்னா துரோகி. நன்றி அறியாதது ஒரு கூட்டம். இந்த கூட்டம் எப்படி கூட்டம்னா, நீ செஞ்ச நன்மைக்கு அவன் என்ன செய்வான்? தீமை செய்வான். இவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறார்னா, நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்க, நம்ம தேவனுடைய நியாய தீர்ப்புகளை அதிகமா நினைக்கிறோம். நல்லது, நியாய தீர்ப்பு என்னைக்கு ஒரு நாள் நடக்குது. ஆனா வாழ்நாள் முழுசா அவர் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்காரு? அவர்களுக்கு நன்மை செய்துக்கிட்டே இருக்காரு. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 45வது வசனம். மத்தேயு 5:45. இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். யாருக்கு எல்லாம் சூரியன் உதிக்குது? தீயோர் மேலும் நல்லோர் மேலும், நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும். எல்லாருக்கும் பொதுவான ஒரு சில ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, பொதுவான ஒரு நன்மைகள் இருக்கிறது. இந்த பொதுவான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தேவன் என்ன செய்கிறார்னா, தினந்தோறும் ஜனங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். நினிவே பட்டணத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். 120,000 பேருக்காக நான் பரிதவியாமல் இருப்பேனோன்னு கேட்கிறோம். அவனுக்கு வலது கைக்கு இடது கைக்குமே வித்தியாசம் தெரியாதவனா இருக்கிறான். இவனுக்காக நான் என்ன செய்ய மாட்டேன்னா, பரிதவியாமல் இருப்பேனோ. அப்ப இந்த சத்தியத்துல தீர்த்துவ தேவன் எப்படி வெளிப்படுகிறார்? பிதாவாகிய தேவன் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆரம்பத்தில் நான் சொல்லிட்டேன். குமாரனாகிய தேவன் என்ன செய்கிறார்? லூக்கா 23ஆம் அதிகாரம்
34வது வசனம். லூக்கா 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். கவனிங்க, பிதாவாகிய தேவன் ஆசீர்வதிக்கிறார்னு நான் சொல்லும்போது, குமாரனாகிய தேவனும் ஆசீர்வதிக்கிறார்னு தான் நான் 2 ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன். கரெக்டா? அப்பதான் உங்களுக்கு செய்தி புரியும். இயேசு எடுத்துக்கொள்ளப்படும் போது கரங்களை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார்னா இப்போ மண்டையை ஆட்டிட்டீங்க. சிறு பிள்ளைகளை கூட்டிட்டு வரும்போது அவங்க மேல கைகளை வச்சு ஆசீர்வதிச்சார்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நல்லா கவனிங்க, ஆசீர்வாதத்திலேயே பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? உங்களுடைய என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். இந்த ஆசீர்வாதத்தை நாம வாங்காம எந்த ஆசீர்வாதத்தை வாங்கினாலும் வேஸ்ட். பாவிகளை தேவன் மன்னிக்கிறாருங்கிறது தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அப்போ இந்த இடத்துல இது என்ன பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னா, ஒருவர் தண்டிக்கப்பட வேண்டும் என்று நினைக்காமல் அவரை மன்னிப்பது ஆசீர்வாதம். இயேசுவை உபத்திரவப்படுத்துறாங்க, தண்டிக்கப்படணும்னு அவர் ஜெபிச்சா அது எவ்வளவு பெரிய ஜெபம் அது. அவன் வாழ்நாள் முழுசும் அப்புறம் அவன் என்னவே செய்ய முடியாது, அவன் தன் நிலையிலிருந்து வெளியிலே வர முடியாது. ஆனா அவர் அதை மன்னிச்சு ஜெபிக்கிறார்ல, இதை தான் நம்ம என்ன சொல்லுகிறோம்னா ஆசீர்வாதம். அவர்களை தண்டிக்காமல் அவர்களை மன்னிப்பது அந்த ஜனத்திற்கு ஆசீர்வாதம். அப்போ நான் திரும்ப உங்களுக்கு சொல்றேன், ஆசீர்வாதம் என்பது ஒருவர் மீது தேவ தயவை கொண்டு வருவது. ஆரம்பத்திலே சொன்னா ஒருவர் வாழ்க்கையில தேவனுடைய கிருபையை கொண்டு வருவது. ஒருத்தரை நீங்க தாராளமா மன்னிக்கிறீங்கன்னா கவனிங்க, நீங்கள் அவர்களை ஆசீர்வதிங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கையில நீங்க தேவனுடைய இரக்கத்தை கொண்டு வருவீர்கள், தேவனுடைய கிருபையை என்ன செய்றீங்க, கொண்டு வரீங்க. தேவனுடைய நன்மைகளை மற்றவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நாம் நினைப்பதுதான் ஆசீர்வாதம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44வது வசனத்துல இயேசு கிறிஸ்து எதை சொன்னாரோ அதை சரியாக அந்த இடத்துல வாழ்ந்து காட்டுகிறோம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். சொன்னாரா? சொன்னதை கரெக்டா சிலுவையில் என்ன செய்யறார், செய்து காட்டுகிறோம். சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்கள்னா மாத்திரம் நீங்க நினைக்க கூடாது, நமக்கு எதிராக செயல்படுகிறவர்கள், நம்ம வாழ்க்கையில நம்ம கஷ்டப்படணும்னு நினைக்கிறவங்க, நாம முன்னுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, நம்மை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாமே அந்த கேட்டகரியில தான் வருவாங்க. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அப்ப இயேசு கிறிஸ்து போதித்ததை சரியாக இந்த இடத்துல வாழ்ந்து காட்டுகிறார். மன்னிப்பு ஒருவனை நியாய தீர்ப்பில் இருந்து விடுதலை செய்யும். நீங்க ஒருத்தர் மனதார நல்லா கவனிக்கல, நாம மன்னிக்கிறோம், அதற்கு ஏற்ற ஒரு காரியத்தை அவர்களும் செய்தால் அது பூரணப்படும். இப்போ நாம மன்னிக்கிறதுனால எல்லாம் நடக்க போறதில்ல, ஆனா நீங்க மன்னிக்கிறதுல தான் அது ஆரம்பிக்கிறது. நீங்க மன்னித்த மன்னிப்புக்கு ஏற்ற ஒரு வேலையை அவங்க செஞ்சிட்டாங்கன்னா அவர்கள் பூரணமாய் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள். இயேசு மனதார மன்னிச்சிட்டார், அந்த மன்னிப்புக்கு ஏற்ற ஒரு ரெஸ்பான்ஸ் அவங்க கொடுத்திருந்தாங்கன்னா அவர்கள் தேவனுடைய கிருபையை என்ன செய்வார்கள், பெற்றுக்கொள்வார்கள். இதுவரைக்கும் புரிஞ்சவங்க ராமன் சொல்லுவாங்க. அப்போ ஒரு பாவிக்கு தேவன் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதம் மன்னிப்பு. சங்கீதம் 32:1 சொல்லுது, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். திரும்ப சொல்றேன், பிதாவாகிய தேவன் ஆசீர்வாதத்தின் ஊற்றாக இருக்கிறார். குமாரனாகிய தேவன் சத்துருக்களை மன்னித்து தேவ ஆசீர்வாதத்தை அவருடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறார். நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னிக்கலன்னா இன்னைக்கு நமக்கு தேவனுடைய ஆசீர்வாதங்கள் கிடையாது. இரண்டாவது, பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் என்ன செய்கிறார்னா நம்முடைய இருதயங்களில் தேவ அன்பை ஊற்றி மற்றவர்களை மன்னிக்க வைக்கிறார், மற்றவர்களை ஆசீர்வதிக்க வைக்கிறார். இதுதான் இந்த சத்தியத்துல திரியேக தேவனுடைய வேலையாக இருக்கிறது. பிதாவாகிய தேவன் ஆசீர்வாதத்தின் ஊற்று, குமாரனாகிய தேவன் அந்த ஆசீர்வாதத்துக்கு ஏற்றவர்களை நம்மை மாற்றுகிறார். ஆவியாயிருக்கிற தேவன் அந்த ஆசீர்வாதத்துல
நாம நடக்கும்படியாக, மற்றவர்களை மன்னித்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நம்மை தூண்டுகிறோம். இதுவரைக்கும் புரிஞ்சவங்க ராமேஸ்வரம் ரூத் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல போவாஸ் என்கிற ஒரு பெரிய செல்வந்தன் தன்னுடைய வேலைக்காரர்களை சந்திக்க வருகிறான். ரூத் 2:4 அவன் அந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான், கர்த்தர் உங்களோடே இருப்பாராக என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றான். இப்ப ஜனங்களை தனக்கு கீழே வேலை செய்யறவங்க தான். ஆனா அவன் என்ன சொல்றான், கர்த்தர் உங்களோடே இருப்பாராக. எதுக்கு கர்த்தர் அவங்களோட இருக்கணும்? ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். போவாசிக்கு ஒண்ணு நல்லா தெரியும், இவன்லாம் நம்ம வயல்ல வேலை செய்யறோம், இவன் கூட கர்த்தர் இருந்தாருன்னா நம்ம வயல்லாம் நல்லா இருக்கும். ஒரு ஆமை ஒரு அறுவடைலாம் நல்லா இருக்கும், வேலைலாம் அருமையா நடக்கும். அதனாலதான் அவரு தாராளமா சொல்றாரு, கர்த்தர் உங்களோடு. ஜனங்க என்ன சொல்றாங்க, ஏன் ஏன் போவாச்சு ஆசீர்வதிக்கணும் கர்த்தர்? அவர் ஆசீர்வாதமா இருந்தாதான் ஏன் நம்ம வீட்டுல அடுப்பு எரியும்? அவர் வயல் நிலம் நஷ்டமாகி போச்சுன்னா அப்புறம் நம்ம எங்க வேலைக்கு போவோம்? அப்புறம் எல்லாரும் விஷயமா தான் ஆசீர்வதிச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது. ஆனா இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படியா? என்ன ஆசீர்வதி? எதுக்கு நடக்குது? உன் வீட்டுல அடுப்ப நல்லா எரியும் ஆசீர்வதி. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஒழுங்கு. இரண்டாவது, முதல்ல நான் என்ன சொன்னேன்னா தேவ சுபாவத்தை வெளிப்படுத்துகிறோம். இரண்டாவது, நாம் மற்றவர்களை ஆசீர்வதிக்கும் போது மனித சுபாவத்தை மேற்கொள்கிறோம். முதல்ல தேவ சுபாவத்தை வெளிப்படுத்துகிறோம். இரண்டாவது, எதை நாம் மேற்கொள்கிறோம்னா மனித சுபாவம். அப்போ மனித சுபாவம் என்னன்னா, மனித சுபாவம் இந்த மற்றவர்களை ஆசீர்வதிப்பதற்கு நேர் எதிரானது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் மனிதனுடைய வீழ்ச்சியை நாம பார்க்கிறோம். 4ஆம் அதிகாரத்தில் பாருங்க அந்த வீழ்ச்சி எப்படி வேலை செய்கிறது. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல லாமேக்கு என்கிற ஒருத்தன் பேசுறான். எப்படி பேசுறான் பாருங்க. எனக்கு காயம் உண்டாக ஒரு மனுஷனை கொன்றேன், எனக்கு தழும் உண்டாக ஒரு வாலிபனை கொலை செய்தேன். காயினுக்காக 7 பலி சுமருமானால் இதுதான் மனுஷ சுபாவம். ஒருத்தன் எனக்கு ஒண்ணு செஞ்சான்னா நான் அவனுக்கு அதை செய்வேன். ஒருத்தன் என்ன காயப்படுத்தினான்னா நான் அவனை கொலை பண்ணுவேன். காயினுக்காக 7 பலின்னா எனக்காக எவ்வளவு பலி வரும்? 77 பலி. இது பேர் தான் என்னதுன்னா மனித சுபாவம். இததான் கலாத்தியர் 5:19 21 வரைக்கும் பவுல் அங்க ரிஸ்டோர் பண்றாரு. பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், கொலைகள், வெறிகள், 17 காரியங்களை சொல்றாரு. இதுதான் என்னதுன்னா மனித சுபாவம். இப்படிப்பட்டவைகளை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த 17 மாத்திரம் இல்லை, இதோட ரிலேட் ஆகிருக்கிற எல்லாவற்றையும் இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. இதுவரைக்கும் புரிஞ்சவங்க ராமேஸ்வரம். அப்போ தீமைக்கு தீமை செய்வதை பற்றி லாமேக்கு என்ன செய்கிறான்னா பெருமையாக பேசுகிறான். பவுல் என்ன சொல்றார்? ரோமர் 12:17 ரோமர் 12:17 ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். மாம்சம் என்ன சொல்லுதுன்னா தீமைக்கு தீமையை செய்ய, துன்மார்க்கத்துக்கு துன்மார்க்கத்தை செய்ய, துன்பப்படுத்தினானா துன்பத்துக்கு துன்பப்படுத்து, பதிலுக்கு பதில் செய். இதுதான் என்னது? இதுதான் மாம்சம். ஒன்று செஞ்சானா 10 திரும்ப என்ன செய். இப்படிதான் மாம்சம் வேலை செய்யுது. ஆனா தேவனுடைய ராஜ்யம் வித்தியாசமான கொள்கைகளோடு செயல்படுகிறது. தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்ட? மாம்சத்துக்கு ஒரு கொள்கை இருக்குல்ல, ஒன்று செஞ்சா 10 காயப்படுத்திட்டானா அவன் என்ன செஞ்சது? கொலை பண்ணியது. 7 பலியா 77 பலி என்ன செய்யட்டும்?
இது மாம்சம். தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒரு பிரமாணம் இருக்கு. அது என்ன பிரமாணம்னா, சத்துருக்களை சிநேகி, சபிக்கிறவர்களை ஆசீர்வதி, பகைக்கிறவனுக்கு நன்மை செய்யும், நிந்திக்கிறவனுக்கு துன்பப்படுத்துகிறவனுக்கு ஜெபம். முதல் குறிப்புல நாம் மற்றவர்களை ஆசீர்வதிக்கும் போது தேவ சுபாவத்தை வெளிப்படுத்துகிறோம். இரண்டாவது, நாம் மற்றவர்களை ஆசீர்வதிக்கும் போது மனித சுபாவத்தை நாம் மேற்கொள்ளுகிறோம். மனித சுபாவத்தை நாம் என்ன செய்கிறோம்னா ஜெயிக்கிறோம். மூன்றாவது, நாம் மற்றவர்களை ஆசீர்வதிக்கும் போது கிறிஸ்தவத்தை வெளிப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் உங்களுக்கு சொன்னேன், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். இயேசு கிறிஸ்து அதையே செய்கிறார். ஸ்தேவானும் அதையே செய்கிறான். நாமும் அதையே செய்யும் போது நாம் என்ன செய்கிறோம்னா இந்த கிறிஸ்தவத்தை 2026 நாம் வாழ்ந்து காட்டுகிறோம். புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க. சபிக்கிறவர்களை நாம் ஆசீர்வதிக்கும் போது தேவ கிருபையை நாம் விளங்க பண்ணுகிறோம். இதை மைண்ட வச்சுக்கோங்க. நாலாவது, நாம் மற்றவர்களை ஆசீர்வதிக்கும் போது சத்துருவை வீழ்த்துகிறோம். சாத்தானை ஜெயிக்கணும்னு எவ்வளோ பேருக்கு ஆசை? அப்போ நீங்கள் மற்றவர்களை மனதார என்ன செய்யுங்க? ஆசீர்வதிங்க. மன்னிக்க வேண்டியவர்களை மனதார நீங்கள் மன்னிச்சீங்கன்னா சத்ரு அந்த இடத்துல என்ன செய்வான்னா வீழ்த்தப்படுவான். ரோமர் 12ஆம் அதிகாரம் 21வது வசனம். ரோமர் 12:21. தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. தீமையினாலே வெல்லப்படாமல் ஒரு மேன்மையான ஆவிக்குரிய சத்தியத்தை இங்க வேதம் நமக்கு போதிக்கிறது. அதை நாம் என்ன செய்கிறோம்னா தீமையை வெல்லுகிற ஒரு சத்தியத்தை வேதம் நமக்கு போதிக்கிறது. அப்ப தீமை எப்பொழுது வெல்லும்? சொல்லுங்க. தீமை எப்போ வெல்லுது? நன்மை செய்யும். தீமை எப்போது வெல்லுது? தீமை எப்போ ஜெயிக்கும்? தீமை எப்பொழுது ஜெயிக்கும்? தீமை எப்போது ஜெயிக்கும்? தீமையை எப்படி ஜெயிக்கணும் நான் கேட்கல. 10 தடவை கேட்டேன். தீமை எப்பொழுது வெல்லும்? கோபத்திற்கு நீங்கள் கோபப்படும் போது தீமை ஜெயிக்கும். புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? ஒருத்தர் கோபப்படும் போது நீங்களும் எதிர்த்து கோபப்பட்டீங்கன்னா அங்கே என்ன ஆயிடுச்சு? தீமை ஜெயிச்சிருச்சு. வெறுப்புக்கு நீங்கள் வெறுப்பை காண்பிக்கும் போது தீமை ஜெயிக்கிறது. ஒருத்தர் உங்களை வெறுக்கிறாங்கன்னா நீங்களே வெறுக்கிறீங்க. வெறுப்பு பேச்சை பேசும்போது எதிர்த்து நீங்களும் வெறுப்பு பேச்சை பேசிட்டீங்கன்னா அங்கே எது ஜெயிச்சிருச்சு? தீமை ஜெயிச்சிருச்சு. அதே தான் பழிக்கு பழி. எனக்கு செஞ்சா நானும் அவனுக்கு என்ன செஞ்சுட்டேன்? இப்போ எது ஜெயிச்சிருச்சு? தீமை ஜெயிச்சிருச்சு. அப்போ நீங்க தீமைக்கு தீமையை செய்யும் போது இந்த உலகத்தில் தீமை பெருகுகிறது. புரியுதா நான் சொல்றது? இந்த உலகத்துல பாவம் பெருகிட்டே இருக்க மாதிரி தீமை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு? பெருகிட்டே இருக்கு. இப்போ சொல்லுங்க, நன்மை எப்பொழுது வெல்லும்? வெறுப்புக்கு நீங்க மன்னிப்பை கொடுக்கும் போது, வெறுப்புக்கு நீங்கள் அன்பை கொடுக்கும் போது நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா நன்மை ஜெயிக்கிறது. அந்த இடத்துல தீமை தோற்கடிக்கப்படுது. ஒரு கொடூரத்திற்கு நீங்கள் தயவை செய்யும் போது நன்மை ஜெயிக்கிறது, தீமை தோற்கடிக்கப்படுகிறது. உங்களுக்கு பிரச்சனை பண்றவங்களுக்காக நீங்க ஜெபிக்கும் போது அங்க நன்மை ஜெயிக்கிறது, தீமை தோற்கடிக்கப்படுகிறது. இதுதான் கிறிஸ்துவின் வழி. புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க. அப்போ நாம என்ன செய்கிறோம்னா ஒரு தீமைக்கு நன்மையை செய்யும் போது தீமையை முடிவுக்கு புரிஞ்சுச்சா நான் சொல்றது? தீமைக்கு தீமையை செய்ய செய்ய அது வளர்ந்துக்கிட்டே இருக்கு. தீமைக்கு நீங்கள் ஒரு நன்மையை செய்யும் போது தீமையின் சுழற்சி தடை செய்யப்படுகிறது. 5வது காரியம், மொத்தமே 6 காரியம் தான். 5வது காரியம், நாம் மற்றவர்களை ஆசீர்வதிக்கும் போது நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். இதுதான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட். நாம் மற்றவர்களை ஆசீர்வதிக்கும் போது நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். இந்த கடிதத்தை அவர் யாருக்கு எழுதினார்னு சொன்னேன்? பாடுபடுகிறவர்கள், உபத்திரவப்படுகிறவர்கள்.
உலகத்தினால புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு. பாருங்க, அந்த ஜனங்க எவ்வளவு பிரச்சனையோட இருப்பாங்க யோசிச்சு பாருங்க. புறக்கணிப்பு, வேலை போச்சு, அந்தஸ்து போச்சு, வருமானம் போச்சு, சொத்துக்கள்லாம் எங்கேயா கிடக்குது, இவங்க எங்கேயோ போய் கிடக்குறாங்க, சிதறி கிடக்குறாங்க, பரதேசிகளா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு சொல்லப்படுகிற செய்தி என்னன்னா, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து உன்னை யாரெல்லாம் கஷ்டப்படுத்துறானோ அவனை நீ ஆசீர்வதிங்கிற. உன்னை யாரு புறக்கணிக்கிறானோ அவனை என்ன செய்ய, நீ ஆசீர்வதி. 1 பேதுரு 1:4 சொல்றாரு, உங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்களை தேவன் வைத்திருக்கிறான்னு சொல்றாரு. அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரம் உங்களுக்கு இருக்கு. இந்த பூமியில எதையோ உன விட்டுட்டு நீ வந்து நிற்கிற, ஆனா உனக்கு அழியாத ஒரு சுதந்திரத்தை தேவன் பரலோகத்தில் வைத்திருக்கிறார். புரிஞ்சவங்க ராமின்னு சொல்லுங்க. அப்போ ஆசீர்வாதம் என்பது என்னன்னா, எனக்கு இதுல ரொம்ப பிடிச்சது என்னன்னா, ஆசீர்வாதம் என்பது சுதந்திரிக்கப்பட வேண்டியது. புரியல? ஆசீர்வாதம் என்பது சுதந்திரிக்கப்பட வேண்டியது. நாம ஆசீர்வாதத்தை எப்படி தெரியுமா எதிர்பார்க்கிறோம்? ஆண்டவர் இப்படி வந்து இப்படி கொடுப்பாரு, இப்படி நான் வாங்கிட்டு அப்படியே என்ன செய்யணும். அப்படி இல்லை. அது என்னதுன்னா, ஆசீர்வாதம் என்பது சுதந்திரிக்கப்பட வேண்டியது. தேவன் அதற்கு என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாத்தையும் செய்திருக்கிறார். கவனிங்கள், நாம் அதை சுதந்திரிக்க வேண்டும். உதாரணத்திற்கு ஆபிரகாமை சொல்றேன். பிள்ளையே இல்லை, என்ன சொல்றாரு? நான் உன்னை பெரிய தேசமாக்குவேன். எப்பா, பெரிய தேசமாகனா முதல்ல என்ன வேணும்? ஒரு பிள்ளையா இருந்தாலும் அதை என்ன செய்ய முடியும்? தேசமாக்க முடியும். வாக்கு தத்தத்தை கொடுத்தாச்சு, எல்லாம் கொடுத்தாச்சு. இப்ப இவர் என்ன செய்யணும்னா, ஒரு பிள்ளையை சுதந்திரிக்க வேண்டும். எப்படி சாத்தியம்? விசுவாசத்தினால் அது சாத்தியம். புரியுதா உங்களுக்கு சொல்றது? எல்லாம் அவர் ரெடி பண்றாருங்க. நீங்களும் நானும் எங்க இருக்கிறோம்னா, சுதந்திரிக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். 25 வருஷமானாலும் கர்த்தர் சொன்னதுதான் அவர் எனக்கு ஒரு பிள்ளைய கொடுப்பாருன்னு இவர் என்ன செஞ்சுக்கணும்? உறுதியா நின்று அந்த பிள்ளையை சுதந்திரிக்க வேண்டும். புரிஞ்சுச்சா? 2வது, யோசேப்புக்கு ஆண்டவர் உயர்வை வாக்கு பண்ணுகிறார். 2 சொப்பனங்கள்ல தெளிவா காமிச்சிட்டாரு. இவனுடைய கதிர் தான் என்ன செய்ய போகுது? எழுந்து நிற்க போகுது. உயர்வை என்ன செஞ்சாச்சு? இவருக்கு வாக்கு பண்ணியாச்சு. யாரு சுதந்திரிக்கணும்? குயில போட்டாலும் சரி, அடிமையா போட்டாலும் சரி, ஜெயில போட்டாலும் சரி, கடைசி வரைக்கும் அவன் அந்த தெய்வ பயத்தை விடவே, கர்த்தரை மேன்மைப்படுத்துறத அவன் என்ன செய்யல? விடவே இல்லை. உயர்வை வாக்கு பண்ணி இருக்கிறாரா? அவர் உயர்த்துகிற வரைக்கும் நாம் அவருக்கு அடைந்திருக்கிறோம். உயர்த்துகிற வரைக்கும் அவர் காட்டுகிற பாதையெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும்? நடக்க வேண்டும். ஆசீர்வாதங்கள் என்பது சுதந்திரிக்கப்பட வேண்டியது. மோசேட்டு ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனங்களை உன் கையினால என்ன செய்ய போறேன்? விடுவிச்சு வழி நடத்த போகிறேன். ஈஸியா நடந்துச்சா? கேட்கும் போது ரொம்ப ஈஸியா இருக்கு. ப்ராஜெக்டை முடிக்கிறதுக்குள்ள ஆரோனுக்கும் போய் சேர்க்க கண்ணுக்குன்னெல்லாம் வெளியில வந்து அவங்க எப்படி இருந்தாங்க பைக்குள்ள போகல. ஒருவேளை என்ன மாதிரி இப்படியெல்லாம் போயிருச்சு என்ன மாதிரி ஜனங்களை வெளியில கொண்டு வரக்கூடாது. 10 வாதைகளை அனுப்பி இவ்வளவுத்தையும் செஞ்சு தேவர் என்ன செய்கிறார்? அந்த ஜனத்திற்கு ஒரு விடுதலையை அவர் நீங்க வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார். தேசமாக்குவேங்கிறார், பிள்ளையை சுதந்திரிக்க வேண்டியிருக்கு. உயர்த்துவேங்கிறார், உயர்வை சுதந்திரிக்க வேண்டியிருக்கு. விடுவிப்பேங்கிறார், விடுதலை என்ன செய்ய வேண்டியிருக்கு? சுதந்திரிக்க வேண்டியிருக்கு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்தை வாக்கு பண்ணார். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உங்களுக்கு கொடுக்கிறேங்கிறாரு, கொடுத்தேங்கிறாரு. அப்புறம் யோசுவா நாட்கள்ல வரும்போது அவர் என்ன சொல்றார்? போய் சுதந்திரியுங்கள். அப்போ வாக்கு தத்தங்கள் அனைத்தும் சுதந்திரிக்கப்படவே தேவன் எல்லாவற்றையும் அவர் செய்திக்கு செஞ்சிட்டாரு. ஆனா இவர்கள் போய் அதை யுத்தம் செய்கிறார். யோசுவா தலைமையில யுத்தம் செய்து ஒவ்வொரு ராஜாக்களையும் அவங்க என்ன செய்யறாங்க? ஜெயித்து 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 தேவன் அவர்களுக்கு முன்பாக வைத்த ஆசீர்வாதங்களை அவர்கள் சுதந்திரித்தார். இதேதான் நமக்கும் அநேக ஆசீர்வாதங்களை சொல்லி இருக்கிறாரு. அநேக வாக்கு தத்தங்களை அவர் என்ன செய்திருக்கிறாரு? சொல்லி இருக்கிறாரு. விசுவாசிக்கிறவைகளை விசுவாசித்து நாம் சுதந்திரிக்க வேண்டும். மனம் திரும்பி சுதந்திரிக்க வேண்டியவைகளை
மனம் திரும்பி நாம் சுதந்தரிக்க வேண்டும். கீழ்ப்படிந்து சுதந்தரிக்க வேண்டியவைகளை கீழ்ப்படிந்து நாம் சுதந்தரிக்க வேண்டும். இயேசுவில் நிலைத்திருந்து சுதந்தரிக்க வேண்டியவைகளை இயேசுவில் நிலைத்திருந்து நாம் சுதந்தரிக்க வேண்டும். புரிஞ்சுக்கிட்டா? 6வது தலைப்பு சொல்லி நான் முடிக்கிறேன். நாம் மற்றவர்களை ஆசீர்வதிக்க போகிறோம். கல்வாரி அன்பை வெளிப்படுத்துகிறோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். ரோமர் 5:8. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நாம எப்படி இருக்கும்போது தேவன் நம்மை நேசித்தார்னா, நாம் பாவிகளாய் இருக்கும்போது அவர் நம்ம நேசித்தார். ஐயா, நல்லா இருக்கிறவனை நேசிக்கிறது ரொம்ப ஈஸியா. இவர் எல்லாத்துலேயும் 100க்கு 100 பெஸ்ட்டு அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவரை நேசிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. தேவன் எப்போ நம்மளை நேசிச்சாரா? பாவிகளாய் இருக்கையில். இந்த உலகம் நம்மளை இவெல்லாம் நமக்கு தேவையான்னு நினைச்ச நாளில் இயேசு உங்களை நேசிச்சார். பாவிகளாய் இருக்கும் போது கிறிஸ்து நமக்காக மரித்ததுனால தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். அதே தான் இங்கே நமக்கும். நாம் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறோம். நமக்கு எதிராய் செயல்படுகிறவர்களை ஆசீர்வதிக்கிறோம். நம்மை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிக்கிறோம். இவங்க தேவனால தண்டிக்கப்படக்கூடாது, தேவனால மன்னிக்கப்படணும்னு சொல்லி மனதார நாம் இவர்களை நாம மன்னிக்கும் போது நாம் என்ன செய்கிறோம்னா கல்வாரி அன்பை நாம் வெளிப்படுத்துகிறோம். 6 காரியங்களை சொல்லி இருக்கிறேன். ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? நாம் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களாக இருக்கணும். அப்படி ஆசீர்வதிக்கும் போது தேவ சுபாவத்தை வெளிப்படுத்துகிறோம், மனித சுபாவத்தை மேற்கொள்ளுகிறோம், கிறிஸ்தவத்தை சாட்சியிடுகிறோம், சத்துருவை வீழ்த்துகிறோம், கல்வாரி அன்பை வெளிப்படுத்துகிறோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவார்கள்.